நீ அடுத்து வரக்கூடிய செஷன்ஸ்ல சகோதரர்கள் நமக்கு டைம் சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய டைம்ஸ் வந்து சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் முழு ஒத்துழைப்போடு அதற்கு வந்து தரணும். ஏன்னா எல்லாருக்கும் நிறைய பேசணும்னு தோணும். ஆனா அதற்கான டைம் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை மிக சுருக்கமாக சொல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதே மாதிரியாக இப்போ நிறைய சகோதர சகோதரிகளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம ஷேர் பண்ண முடியும். ஒரு சில கேள்விகளை ஷேர் பண்ண முடியாம நமக்குள்ள வச்சிருப்போம். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அது இந்த ஒரு யூத் கன்வென்ஷன்ல பார்த்தோம்னா நம்ம பிறரை பார்த்து நம்ம கற்றுக்கொள்வதற்கோ இல்லை அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து மற்ற சகோதர சகோதரிடத்துல இருந்து தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். அதை சகோதர சகோதரிகள் உணர்ந்திருப்பீங்க நம்புறோம். இருந்தாலும் ஒரு சில கேள்விகள் நம்ம இடத்துல இருக்கும். அல்லது இந்த ஒரு வயதுல நமக்கான ஒரு சத்திய ஓட்டத்தை எந்த மாதிரி கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. அது பகிர்ந்து கொடுக்கறதற்காக சகோதரர் ரூபன் அவர்களை நம்ம அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாருக்கும் கிறிஸ்துவுக்கான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வாலிப மாநாட்டினுடைய ஒரு கடைசி செஷனுக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஸோ இந்த கடைசி செஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் இஸ் ஷார்ட். ஸோ டைம் இஸ் ஷார்ட். ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாடம் நம்ம பார்க்க போறோம். ஸோ சில விஷயங்கள் நமக்கு பிரயோஜனமா இருக்கணும் ஒரு காரணத்தினால இந்த ஒரு பாடம் என்ன பண்ண பாத்தீங்கன்னா முன்னாடி வைக்க போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாலிப சகோதர சகோதரிகளா வந்திருக்க நம்முடைய நாட்கள் ரொம்ப எப்படி இருக்கு, ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? சோ ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. இந்த காலம் குறுகிய இருக்கிறதுனால நம்ம இருக்கக்கூடிய வாலிப சகோதரர்களா இருக்கிற நம்ம எப்படி இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கிற பொக்கிஷம் சாதாரண பொக்கிஷம் இல்ல, பைபிள். சோ இந்த பைபிள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே உன்னதமான ஒரு பொக்கிஷம். இந்த உலகத்துல யாருக்குமே மகத்துவம் தெரியாது. ஆனா இன்னைக்கு இப்ப ஏற்படாத மாபெரிதான சத்தியத்தை வாலிப சகோதர சகோதரர் இருக்க நமக்கு என்ன பண்ணி வந்து சேர்ந்துருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா வசனம் மட்டும் இல்ல, வசனத்துல இருக்கிற சத்தியத்தை நம்ம என்ன பண்ண தெரிய வருது நம்ம பாக்குறோம். ஆனா இப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அந்த சைடுல உட்காந்துருக்கிற நிறைய பேர் ஏஜ் ஆயிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? எங்களுக்கு மட்டும் யூத் ஸ்டேஜ் எல்லாம் பண்ணல, இந்த மாதிரி ட்ரூத் வந்து கிடைக்கல, கிடைச்சிருந்துச்சுன்னா நாங்க நிறைய தேவனுக்காக செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு என்ன பண்ண பாத்தீங்கன்னா அந்த நேரம் திரும்பி என்ன பண்ண போறது கிடைக்க போறது இல்லை. ஆனா என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்திருக்கிற வாலிப சகோதர சகோதரர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு சரியான டைம்ல தேவன் ட்ரூத் கொடுத்திருக்காரு. சோ இப்பேற்பட்ட வயசுல காலத்துல தேவன் கொடுத்த இப்பேற்பட்ட ஒரு சத்தியத்துக்காக நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம்? ஒரு விஷயம் சீரியஸா நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க வந்து உட்காந்துருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஏதோ வேஸ்டுக்காக வந்து வரல. தேவன் கொடுத்திருக்கிற மாபெரிதான சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றதான ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைய காண்பிக்கிறதுக்காக நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். அப்படின்னா உலகத்துல இருக்கிறோம். ஆனா உலகத்துல இருந்துட்டாலுமே கூட உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுன்றதுனால இந்த ஒரு டைம் ஷார்ட்ன்ற வசனத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு வசனம் தான் நம்ம பாக்குறோம். 1 கொரிந்தியர் 7:29 பாத்தீங்கன்னா இனி வரும் காலம் குறுகினானபடியால் ஷார்ட்டா இருக்கிறதுனால இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவிக்காத போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து நம்ம எல்லாரும் உலகத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கணும். ஆனா அனுபவிக்கிறது எப்படி அனுபவிச்சு கூடாது பாத்தீங்கன்னா தகாத விதமா அனுபவிச்சு கூடாது. நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கிற விதம் உலகத்தார் மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி நம்ம இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தேவை. எதுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை. அதனால இந்த உலகம் எப்படி என்பது ரொம்ப அட்ராக்டிவான உலகம். கரெக்டா இல்லைங்களா? அதுவும் விசேஷமா இன்னைக்கு இந்த காலப்பகுதியில் இருக்கிற வாலிப சகோதர சகோதரிக்கு ரொம்ப அட்ராக்டிவான இருக்கிறது இந்த உலகத்துல இருக்குது. இப்பேற்பட்ட இந்த அட்ராக்டிவான உலகத்துல சர்வே பண்ணி இதுல தேவனுக்கு பிடிச்சமான நம்ம வாழ்க்கை வாழ்றதா மிகப்பெரிய ஒரு கோலா நம்ம இருக்குது. இததான் நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்றது, எப்படி கத்துக்கிறது, எப்படி வாழ்க்கை வாழ்றதுதான் இந்த 3 நாள் நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். அதுக்கு நிறைய விஷயங்கள் சகோதரர் மூலமா நமக்கு ஆலோசனை கிடைச்சு நான் பாக்குறோம். அப்படின்னா இந்த உலகத்துல எப்படி நம்ம போயிட்டு தேவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்கு 2 எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி வைக்க போறோம். 2 எக்ஸாம்பிள் ஒருத்தர்
இந்த உலகத்தை எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணிட்டார். இன்னொருத்தர் அவரு யூத் தான், 2 பேரும் யூத் தான். ஆனா இன்னொருத்தர் இந்த உலகத்தை பார்த்தே சொல்லிட்டார் இது எப்படி உலகம். ஃபர்ஸ்ட் யார் அவரு? யார் அவரு? அவர் ராஜா, சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் போயிட்டார். அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 2:3 மட்டும் வாசிங்க. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது என்னதென்று அறியும் பொருட்டு. அவர் என்ன யோசிப்பாராமா, வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும், இந்த மனுஷன் பூமியில உயிரோடு இருக்க நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது என்னதென்று அறிஞ்சிக்கிறதுக்கு. இந்த உலகத்துல இருக்க மனுஷன் பூமியில் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் பெற்று அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு பாக்குறது இல்ல. எதெல்லாம் இருக்கிறோம் அது எல்லாத்தையும் போய் அனுபவிக்கலாம் எக்ஸ்ட்ரீமா போய் இருக்கிறாரு. அதான் லிஸ்ட் அங்க இருக்கிறது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமா போய் அனுபவிச்சு பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு சாலமோன் ஞானி சொன்னார் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டார், எல்லாமே மாயை. வாலிப சகோதர சகோதரருக்கு நமக்கு என்ன சொல்றாரு சாலமோன் ஞானி, உங்களை எக்ஸ்ட்ரீமான விஷயத்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சேன், ஆனா உள்ள எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு கடைசியில திரும்பி வந்து மாயை நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இது எல்லாம் போயிடுச்சு, என்கிட்ட வயசு எல்லாம் போயிடுச்சு, எனக்கு ஏஜ் முடிஞ்சிச்சு. எது சொல்லும் போது மாயை அப்படின்னு சொல்லும் போது. ஆனா இதே மாதிரி ஒரு வாலிபர், ஒரு யூத் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, வந்து இதெல்லாம் எதுவுமே அனுபவிக்கல, பார்த்தோன்னு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எல்லாமே மாயை என்றார். யார் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2 கான்ட்ராஸ்ட். இப்ப இந்த 2 கான்ட்ராஸ்டான ஒரு யூத் ஸ்டேஜ் இருந்த இவங்களுடைய லைஃப்ல எது நம்ம எடுத்துட்டு போறது ரொம்ப முக்கியம். இப்ப வாலிப சகோதர சகோதரர் இருக்கிற நமக்கு ஒண்ணு என்ன எதிர்பார்த்துருப்போம்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த உலகத்துல என்ன எக்ஸ்ட்ரீம் இருக்குன்னு பார்க்கறது போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம எங்க இருக்கிறோமா? இல்ல, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு புது சிருஷ்டி, இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி நம்ம இருக்க போறோமான்றத யார் டிசைட் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் நான் டிசைட் பண்ண வந்திருக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் சாலமோன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போய் தேடி பார்த்து உலகத்துல போனாலுமே கடைசியில சொல்லக்கூடிய வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் மாயை. ஆனா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 வயசுல அவருடைய மெச்சூர்டான ஒரு தாட்டை, மெச்சூர்டான வார்த்தை நம்முடைய ஆண்டவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? அவங்க அப்பா அம்மா பெற்றோர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க அவரை. அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, வேத பாடல் மதியில பேசிட்டு இருக்கிறாரு. வந்து தேடி வந்து கேட்கும்போது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஏன் தேடினீங்க? நான் யாரோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஃபாதர்ஸ் பிசினஸ்ல இருக்கிறேன், பிஸியா, என்ன பண்ணாதீங்க, தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு 12 வயசு அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாருக்கும் எத்தனை வயசு இருக்கும்? ஏஜ் லிமிட் 18. அப்படின்னு 18 வயசுக்கு மேல நம்ம எல்லாரும் இருக்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுங்க. உதாரணத்துக்கு நம்ம வாலிப சகோதர இருக்கிறோம், எப்பயாச்சு நம்ம எல்லாருமே பேரண்ட்ஸ் வீட்டுல சொல்லாம நேரா இங்கிலீஷாக்கு போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோமா? ஒருவேளை பேரண்ட்ஸ் வந்து தேடுறாங்க, நம்ம இங்கிலீஷ்ல ஃபுல்லா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வந்துட்டோம், வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். பேரண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க, ஏன்பா சொல்லாம அப்படின்னா என்ன சொல்லணும்? ஐ எம் டூயிங் மை ஃபாதர்ஸ் பிசினஸ். பிதாவாகிய தேவனுடைய வேலை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லணும். ஆனா அதுக்கு பேரண்ட் என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, சொல்லாம வந்தது இல்லாம இந்த மாதிரி பேச்சா பேசுறது அப்படி கேட்க கூடாது. பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இதுதான் ரைட் டிசிஷன் அப்படின்ட்டு யாருக்கு என்கரேஜ் பண்ணணும்? வாலிப சகோதர. இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? அப்பா அம்மா கூட சேர்ந்து வந்து மீட்டிங் வந்தோம், கன்வென்ஷன் இங்கிலீஷா எல்லாத்தையும் அக்மெண்ட் போகணும்னு இருக்கிறோமா? இல்ல முன்னாடியே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்துற இந்த ஒரு மைண்ட் செட் நம்ம இருக்கிறோமா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகமே இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. கரெக்டா? இந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்க உலகம் இன்னைக்கு ஃபுல்லா இதுல எங்கேஜ் ஆயிருக்குது. ஆனா இதே ஒரு என்கேஜ்மெண்ட்ல வாலிப சத்தியத்துல இருக்க வாலிப சகோதரர் நீங்களும் நான் இருந்தோம்னா அவங்களுக்கு நமக்கு இணை இல்ல, வித்தியாசமே இல்லை. அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் காட்டணும்னா எந்த டைம்ல உலகத்தாரெல்லாம் நேரத்தை வீணடிப்பாங்களோ அந்த டைம்ல வாலிப சகோதரர் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். எதை? சத்தியத்தை படிக்கிறது, பர்சனல் ஸ்டடீஸ்,
தனிப்பட்ட முறையில சத்தியத்தை படிக்கக்கூடிய அந்த ஒரு ஹேபிட்டை ஒவ்வொரு வாலிப சகோதர பிராக்டிஸ் பண்ணணும். அதை தனிப்பட்ட விதத்துல ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணி அது தனிப்பட்ட விதத்துல நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணணும். இதுதான் நம்முடைய வாலிப சகோதரி வாலிப வயசுல நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஷயம். என்ன என்ன நம்ம பண்ணிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிதான் இந்த 3 நாள் இருந்துச்சு. எல்லா வாலிப சகோதரர்களும் அவரோட தாளந்துகளை வெளிப்படுத்தி காமிச்சோம். எங்க ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு பேச்சுலயோ இல்ல வேற ஒரு ஆக்ஷன்லயோ எல்லாத்தையும் காமிச்சோம். ஆனா இங்க காமிக்கிற அதே ஒரு 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 இன்ட்ரெஸ்ட், அதே ஒரு தாளந்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு முயற்சி எங்க வர்றதில்ல. இந்த 3 நாள் நம்ம இங்க காட்டுற விஷயம் நம்ம தனிப்பட்ட ஒரு எக்லீசியால தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில என்ன பண்றது இல்ல, காட்டுறது இல்ல. ஆனா இங்க மட்டும் காமிச்சிட்டு 3 நாள் என்ன பண்ண பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிடும். பட் இதுதான் நோக்கம். இந்த 3 நாள் கன்வென்ஷன் நோக்கம் இதுதான் இந்த நோக்கம்னு கேக்குறேன். இல்ல, இந்த இடத்துல 3 நாள் கன்வென்ஷன் பர்பஸ் பாத்தீங்கன்னா இது ஸ்டார்டிங். இந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த இடத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய தாளந்துகளை எப்படி பயன்படுத்தணும் கண்டுபிடிச்சிட்டு போய் பயன்படுத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் தான் இந்த பிளாட்ஃபார்ம் தான். இது வெறுமனே தாளந்த காமிச்சிட்டு இங்க காமிச்சிட்டு சும்மா போறதுக்காக தேவன் இந்த ஒரு நாளை என்ன பண்ண நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஸ்டீஃபன் மாதிரி ஜீலா வைராகியத்துல எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரீமா இருக்கணும். ஸ்டீஃபன் நம்ம பார்க்கும்போது ஒரு யூத் தானே, நமக்கு இருக்கிற அதே மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்கும் யாருக்கு இருந்திருக்கும், ஸ்டீஃபன் இருக்கும். ஆனா ஸ்டீஃபனுடைய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு? இந்த ஃபேஸ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு 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 பிரைட் ஃபேஸ் தான் நம்ம இருந்திருக்கும். பட் இந்த பிக்சர் அது இல்ல. பட் அங்க ஒரிஜினல் ஃபேஸ் இருந்திருக்கீங்களா, அதுல என்னென்ன தெரிஞ்சிருக்கும், என்னென்ன இருந்திருக்கும் அவருடைய ஃபேஸ், அந்த ரியாக்ஷன்ல, அந்த ஒரு பிரைட்னஸ்ல அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவன் மேல ஒரு ஜீல் இருந்துச்சா? அதே இடத்துல ஒரு மிகப்பெரிய தைரியம் இருந்துச்சு அவருக்கு. அவ்வளவு பெரிய சின்னகாலத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க தைரியமா சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு துணிச்சலோ தைரியம் இருந்துச்சுன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவனுடைய சத்தியம் உள்ளுக்குள்ள டீப்பா வந்துச்சு. பாத்தீங்கன்னா அவருடைய இருதயத்தை போய் நல்லா ஷார்ப்பா போய் உள்ள இறங்கிருச்சு. சத்தியம் உள்ள ஆழமாறதுனால அவர் பேசுற பேச்சுல தைரியம் இருந்துச்சு. அவர் காண்பிக்கிற கேரக்டர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீமான கேரக்டர் இருந்துச்சு. இப்ப ஏற்பட்ட ஒரு கேரக்டர் கம்மி ஸ்டீஃபன். இப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? நிறைய பேர் யூத் நேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா இதுல நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு யூத்தா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சில முடிவுகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். நம்ம சில முடிவுகள் எடுக்க யூஸா இருக்கிற நம்ம என்னென்ன டிசிஷன் எடுக்கலாம் நம்ம லைஃப்ல? ஃபர்ஸ்ட் என்ன டிசிஷன் எடுக்கணும் யூஸா இருக்கிற நம்ம? சொன்ன சீக்கிரம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன டிசிஷன் நமக்கு? ஃபர்ஸ்ட் என்ன டிசிஷன் பாத்தீங்கன்னா வெரி குட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன். சத்தியத்தை கேட்டதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ நமக்கு சத்தியம் புரிய ஆரம்பிச்சோ அப்பொழுது நம்முடைய பாதை எதை நோக்கி போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் எப்படி பண்றது தேவனுக்காக. இந்த கான்சென்ட்ரேஷன் என்ன பிக்ஸ் பண்ணிக்க வேணும்னா, பிரதர் எங்க முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களே இன்னும் ஞாபகம் எடுக்கல, கொஞ்ச நாள் ஆகும், அவங்க எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன். இந்த கான்சென்ட்ரேஷன்ல சீனியாரிட்டி பார்க்கலாமா, வயசு வரம்பு பார்க்கலாமா? இந்த கான்சென்ட்ரேஷன்ல கான்சென்ட்ரேஷன் வந்துச்சுன்னா அதுல தேவன் நம்ம கொடுத்திருக்க அந்த ஒரு தெளிந்த ஞானம் அறிவு எப்ப கிடைக்குதோ அப்பல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே அந்த சத்திய சாதனை இருக்குதுன்னா அந்த மெச்சூரிட்டி இருந்தா போதும். அந்த மெச்சூரிட்டி இந்த கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு என்ன பிக்ஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா, 30 வயசு 35 வயசு இருக்கிற அவங்களே ஞானம் எடுக்கல பிரதர், எனக்கு இப்ப 20 ஆகுது 18 ஆகுது, நான் எப்படி எடுக்க முடியும்? இது இல்ல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுக்க வேண்டியது இந்த கான்சென்ட்ரேஷன். இருக்கிறதுலே இந்த உலகத்துல இந்த டிசிஷன் தான் மிகப்பெரிய ஒரு உன்னதமான முடிவு. வேற எந்த முடிவுமே அதெல்லாம் செகண்டரி தான், அதெல்லாம் வேஸ்ட். ஆனா இந்த டிசிஷன் எடுக்கும் பாத்தீங்களா, இது எட்டர்னல் டிசிஷன், இது மிகப்பெரிய உன்னதமான டிசிஷன். இந்த ஒரு முடிவை ஒருவேளை எடுக்காம இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? நம்முடைய இந்த ஒரு விருப்பத்தை, நம்முடைய சுயநலமான இருக்கக்கூடிய அந்த விருப்பத்தை எடுத்து வீசிட்டு தேவனுக்காக முழுமையா அர்ப்பணிக்கக்கூடிய அந்த ஒரு முழு இருதயத்தோட, முழு சிந்தையோட, முழு வாஞ்சியோட இந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் லைஃப்குள்ள வந்துட்டதுக்கு அப்புறமா நம்முடைய பர்சனல் லைஃப்ல இதோட முடிஞ்ச டிசிஷன் பார்த்தோம் இல்ல, இதுக்கப்புறம் நிறைய டிசிஷன் எடுத்துட்டே இருக்கிறோம். அப்படின்னா அதுக்கப்புறம் வாலிப சகோதரர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய எக்லீசியால
எங்க வந்து உட்காரலாம்? எங்க வந்து உட்காரலாம்? ஏதாவது ஓரமா உட்காந்துட்டு மீட்டிங் முடிச்சோன்னு அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி உட்காரலாமா? என்ன பண்ணணும்? உண்மையா சத்தியத்து மேல வாஞ்சியா இருந்துச்சு. இங்க இருக்காங்க தீமோத்தேயு, யோசேப்பு, பவுல், ஸ்தேவான், ஈசாக்கு, தானியல், இவங்க எல்லாம் ஒருவேளை இங்கிலீஷ்ல இருக்கிறாங்கன்னா வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எங்க உட்காந்துருப்பாங்க? எப்படி இருந்திருக்க அவங்களுடைய அப்படியே ஒரு ஓரமா உட்காந்துட்டு அப்படியே முடிச்சுக்கொண்டே ஃபர்ஸ்ட் வெளியே போறவங்களா இருப்பாங்களா? அவங்க 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 எந்த அளவுக்கு அவங்களுடைய இதயத்துல சத்தியத்து மேல வாஞ்சி இருக்குதோ அவ்வளவுக்கும் நம்ம ஈகரம் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்படின்னா நம்மள எத்தனை பேர் இக்லீஷால மீட்டிங்ஸ்ல வாஞ்சியோட முன்னாடி இடத்துல வந்து சத்தியத்தை கேட்கறது வந்துக்கிறோம். அதே நேரத்துல வாலிப சகோதர சகோதரருக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா இவங்க மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. யாருங்க இவங்க? யாருங்க? நடுவில் இருக்கிறது பவுல், கூட இருக்கிறது தீமோத்தேயும் தீத்து. எங்க போய் நிற்கிறாங்க? பவுல் எங்க போறாரு? ஊழியத்துக்கு போயிட்டு இருக்காரு. கூட தீமோத்தேயும் தீத்து எங்க போயிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் போயிட்டு இருக்காரு ஊழியத்துல. கூட சேர்ந்து யாரும் போயிட்டு இருக்காரு? டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் ஏஜ்டு பர்சன். அவர் ஊழியத்துல நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஏஜ் ஆக ஆக போயிட்டு இருந்த கூட இப்ப யாரும் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறது? யூத்தா இருக்கிற தீமோத்தேயும் தீத்தும் டிராவல் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய லைஃப்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடிய சத்தியத்தை கேட்டு 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 அவர் எங்கெல்லாம் டிராவல் பண்ணாரோ அங்கெல்லாம் யார் கூட போயிருக்கிறாங்க? அப்படின்னு இப்ப யாருக்கு லெசன்? நமக்கு லெசன். என்ன லெசன்? இந்த சத்தியத்தின் நிமித்தமா தேவன் ஊழியத்தை சேர்த்துக்கு எங்கெங்கெல்லாம் அந்த எல்டர்ஸ் ஊழியத்துக்காக போறாங்களோ கூட சேர்ந்து போறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? வாலிப சகோதரர்களுக்கு என்ன பண்ணு பாத்தீங்கன்னா இருக்குது. அப்படி போகும்போது என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலன் பவுல் ஊழியத்துல போயிட்டு இருக்காரு இல்லைங்களா? தீமோத்தேயும் தீத்தும் கூட போயிருப்பாங்கல்ல. அப்போஸ்தலன் பவுல் மேரேஜ் பண்ணிட்டாரா? இல்ல. அவருடைய லைஃப்ல அவர் சத்தியத்துக்காக ஓடி இருக்காரு. வாழ்க்கை கூட யார் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க? தீமோத்தேயும் தீத்து போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்ப என்னோட கேள்வி, ஆனா வசனத்துல நமக்கு எந்த ரெக்கார்டும் இல்ல. இப்ப அப்போஸ்தலன் பவுல் கூட ஊழியத்துல பார்ட்னர்களா ஜாயின் பண்ணிக்கிற தீமோத்தேயும் தீத்தும் மேரேஜ் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? பாக்குறாங்க எக்ஸாம்பிள். அப்போஸ்தலன் பவுல் மேரேஜ் லைஃப் இல்லாம எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா வாழ்றாரு. ஆனா இதுல யார் மேரேஜ் பண்ணான்னு தெரியல. ஆனா என்ன டிசிஷன் எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்போஸ்தலன் பவுல் பார்த்து 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 உண்மையா வாழ்ந்தாங்கன்னா மேரேஜ் பண்ணிக்காம எப்படி சத்தியத்துல தேவனுக்கு உண்மையா இருக்குதுன்றத என்ன பண்ணிருக்கிறது வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்ப என்ன வாய்ப்பு இருக்குது நமக்கு? அப்படின்னா அது கோல் எது கரெக்டா இருக்கணும்? நம்முடைய கோல் சரியா வச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்காம சத்தியத்துல ஓடுறதுக்கான ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். சகோதரி நிறைய சொன்னாங்க, தேவனுடைய ஊழியத்தை நிறைய இருக்குது. அந்த ஊழியத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறது உள்ள போனா அந்த நம்முடைய முடிவு ரொம்ப முக்கியம், நம்முடைய நோக்கம் ரொம்ப முக்கியம். அந்த நோக்கம் பிக்ஸ் பண்ணாம நம்ம சில பேர் எப்படி மேரேஜ் பண்ணிக்காம இருப்பாங்க. பொண்ணே கிடைச்சிருக்காது, ட்ரை பொண்ணே கிடைச்சிருக்காது, கடைசியில முடிவு பண்ணிப்பாங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வேண்டாம் மேரேஜ் பண்ணிக்காம நான் ஓடுறேன். இது இல்ல, பிக்ஸ் பண்ணணும். இப்ப ஏற்பட்ட தாளம் என்கிட்ட இருக்குது, இப்பேற்பட்ட தாளம் தேவன் எனக்கு கொடுத்திருக்கார். இந்த தாளத்தை பயன்படுத்தி சத்தியத்திற்காக தேவனுக்காக நான் பயன்படுத்துறதுக்கு எனக்கு மிகப்பெரிய டைம் தேவைப்படுது. இது மேரேஜ் லைஃப்ல இருந்தா என்னால முடியாது. அதனால இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரீமா செய்யணும். அதுக்காக நான் மேரேஜ் பண்ணிக்காம இருக்கிறேன்னு முடிவு எடுத்துட்டு அதோட நிக்க கூடாது. சாகர் வரைக்கும் அந்த ஒரு என்ன பர்பஸ்க்காக முடிவு எடுத்துமோ அந்த முடிவு என்ன பண்ணணும்? ஃபுல்ஃபில் பண்ணி காமிக்கணும். இது டிசிஷன் ரொம்ப பெஸ்டான டிசிஷன். பட் இதுதான் எல்லாரும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு யாருக்கு தெரியணும்? நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இக்லீஷால் நிறைய வேலைகள் இருக்குதா? இக்லீஷால் ஒர்க் இருக்கா இல்லையா? தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கா இல்லையா? இதுல யார் ஈடுபடணும் அதிகமா? வாலிப சகோதர சகோதரர்கள் அதிகமா ஈடுபடும். எக்ஸ்ட்ரீமான ஒர்க் இருக்குது இல்லையா? வேலை இருக்கு, சேர்த்துக்கு இருக்குது, அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதுல இன்னொரு இன்வால்மெண்டோட இந்த ஊழியத்தை சேர்த்து வாலிப சகோதர என்ன பண்ண பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்து முன்வந்து பண்ணும்போது செய்யணும். அதே நேரத்துல வாலிப சகோதர சகோதரருக்கு நமக்கு என்ன மைண்ட் வந்துருது பாத்தீங்கன்னா இந்த சத்தியத்துக்குள்ள வந்து சந்தோஷமா இருக்காது போல இருக்கு. உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வந்தா பயங்கரமா என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, ஒர்க் மீட்டிங் கன்வென்ஷன் வச்சுட்டே இருப்பாங்க. ஹாப்பியா இருக்க முடியாதா?
யூத்ஸா இருக்கிற நமக்கு சத்தியத்துல இருந்தா சந்தோஷமா இருக்குமா இருக்க மாட்டோமா? அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் சொல்லியிருக்கிறார். என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்கு. ஆனா எப்படிப்பட்ட சந்தோஷமா இருக்கணும்? உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பத்தியா, அந்த சந்தோஷத்தை பத்தி பேசுறாரா? இல்ல, சத்தியத்துக்குள்ள வாலிப சகோதர என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா இருக்கலாம். பிரதர் ரீபிங்ஸ் 4592ல the Christian's life is not a sad. எப்படிப்பட்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ரொம்ப சோகமே உருவான வாழ்க்கை, கஷ்டமே உருவான வாழ்க்கை, சிரிக்கவே கூடாத ஒரு வாழ்க்கை இல்ல, எக்ஸ்ட்ரீமான ஜாய்ஃபுல் இருக்குது. உலகத்துல சந்தோஷப்படாத ஒரு விஷயம் சத்தியத்தில் என்ன பண்ணலாம்? சந்தோஷப்படறதுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதுல எப்ப சந்தோஷமா இருந்தீங்களா? யூஸா இருக்கு நமக்கு. அதான் அழகா சொல்லியிருக்கிற ரீபிரின்ஸ் 3128ல யார் ஒருத்தர் தேவனோட நெருங்கி ஜீவிக்கிறாங்களோ உண்மையிலே எக்ஸ்ட்ரீமான ஒரு சந்தோஷம் என்பது அவங்க லைஃப்ல இருக்கும். அப்பேற்பட்ட சந்தோஷத்தை டேஸ்ட் பண்ணணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி லைஃப் இருக்கணும். பர்சனல் கான்டாக்ட் இருக்கணும் தேவனோட. ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கும் போது தேவனோட மிகப்பெரிய ஒரு நெருங்கின ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ப்ரேயர்ஃபுல் லைஃப். ஒரு முடிவு எடுக்கிறோமா, ஒரு டிசிஷனுக்குள்ள போறோமா, ஒரு சூழ்நிலைக்குள்ள போறோமா, ஒவ்வொரு வாலிப சகோதர பர்சனலா தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணி அதில் வரக்கூடிய மிகப்பெரிதான ஒரு கைடன்ஸ் கேட்டு போகக்கூடிய ஒரு பர்சனல் கான்டாக்ட் இருக்கணும் தேவனோட. இதை நம்ம ஏற்படுத்திக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் நமக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதை விட மிகப்பெரிய பாதுகாப்பு வேற எதுவுமே இல்லை, அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கிரியேட் பண்ணிருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு. அப்படி இருந்ததுனால எதெல்லாம் மாத்தி இருந்தான்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் சொன்ன அந்த ஆலோசனை பிரகாரம் தீமோத்தேயு வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், பருப்பு, இது எல்லாத்தையுமே யார் ரோல் மாடலா இருந்தார்? அப்படி இப்ப வாலிப சகோதர இருக்கு, நம்ம யார் ரோல் மாடலா இருக்கணும்? உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிக்கு எப்படி பாத்தீங்கன்னா ரோல் மாடலா இருக்கணும். எதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தையில் யூத்ஸா இருக்க நம்ம எப்படி ரோல் மாடலா இருக்கணும்? நம்ம பேசக்கூடிய வார்த்தை ஆவிக்குரிய சத்தியத்தோட இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பிரயோஜனமா இருக்குது. ஆனா வாலிப சகோதர என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? அதிகமா பேசி பண்ண மதியில உலக பிரகாரமா ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டாக்ஸ், அந்த மாதிரி பேச்சு, அந்த மாதிரி கேலி பேச்சு, கிண்டல் பேச்சு, அந்த மாதிரி அன்வான்டான பேச்ச எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறதுக்காக நம்ம வரல. நம்ம பேசக்கூடியது எல்லாமே ஆவிக்குரிய விதத்தோட இருக்கணும், சத்தியத்தில் சந்தோஷப்படதா இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம கரெக்டா இருந்தோம்னா கண்டிப்பா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் அழகான மூவ் பண்ணுவார். ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரி சத்தியத்துக்காக அர்ப்பணிச்சு ஓடிட்டு இருக்கிற நம்ம மத்தியில சில நேரத்துல என்ன எல்லாம் போயிருக்கும் பாத்தீங்கன்னா ஜாப்லெஸ்ஸா இருப்போம். கரெக்டா இல்லைங்களா? சத்தியத்துக்காக சில நேரத்துல வேலை இல்லாம இருக்கும், வேலை இழக்க வேண்டிய கண்டிஷன் இருக்கும், ஜாப் இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருப்போம், அதுக்காக சூழ்நிலைக்காக காத்திருப்போம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா? சோ இந்த சூழ்நிலை வரும்போது எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சத்தியத்திற்காக யார் ஒருத்தர் எக்ஸ்ட்ரீமான ஒரு முடிவுகள் எடுக்கிறாங்களோ அந்த முடிவை தேவன் ஹானர் பண்ணி அந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையில்லாத எதிர்க்குமோ அது கண்டிப்பா தேவன் கொடுக்க மாட்டாரா? ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே ஹால்ல ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அந்த சகோதரனுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பளத்துல ஒரு வேலை இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு 70,000 வாங்கக்கூடிய அளவுக்கு என்ன பிரச்சனை ஏர்னிங்ஸ் இருந்துச்சு. இன்னொரு இடத்துல டிரான்ஸ்பர் போட்டாங்க, வேற ஊர்ல போட்டாங்க. ஆனா அந்த இடத்துல போன சத்தியத்தை வளர்றதுக்கான சூழ்நிலை இல்ல. ஆனா என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா அங்க போன 80,000-90,000 கிடைக்கும். ஆனா என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? இந்த இடத்துல சத்தியத்தை வளர்க்க சரியான இடம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா இமெயில் அந்த வேலையை விட்டுட்டாரு. அதை விட கம்மியா இருக்க 20,000-30,000 வேலைக்கு போயிட்டாரு. ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, வெயிட் பண்ணிட்டு அந்த போராட்டத்தின் மத்தியில இருந்தாரு. ஆனா அந்த பினான்சியல் ஸ்ட்ரகிள் இவர் சத்தியத்தை வளர அது பெருசா என்ன பண்றதுன்னா தெரியல. ஆனா என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சரியம், பல வருடங்கள் போக இப்ப அதே சகோதரன் தேவனுக்காக எந்த வேலை வேணாம்னு தூக்கி போடாரோ அதே சகோதரன் இப்ப மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேவன் கொடுத்திருக்கிறார்.
ஆனா அந்த கவர்மெண்ட் ஜாப் தேவன் கொடுப்பாருன்னு வேலை தூக்கி போடக்கூடாது. ஆனா தேவனுக்காக எதையும் இழக்கக்கூடிய ஒரு மனநிலை என்ன பண்ணு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு மைண்ட் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீமான ஒரு லைஃப் என்ன பண்ண தேவன் என்ன பண்ண கொடுப்பாரு. ஆனா அந்த மாதிரி டைம்ல கூட தேவனுக்காக எடுத்து கொடுக்குற மனசு இருக்கணும். அடுத்தது அடுத்தது என்ன முடிவு எடுக்கிறதுக்கு முக்கியமான வாலிப சகோதரர்களுக்கான ஒரு முடிவு எதுன்னு பாத்தீங்கன்னா எந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் மேரேஜ். சோ மேரேஜ்ல எந்த முடிவு எடுக்கலாம், என்னென்ன பார்க்கலாம்? மேரேஜுக்கு அலைன்ஸ் பார்ப்பாங்க இல்லைங்களா, பையனுக்கு பொண்ணு, வாலிப சகோதரருக்கு வாலிப சகோதரி பார்ப்பாங்க, 2 பேர் பார்ப்போம் இல்லைங்களா. அப்ப என்னென்ன பார்ப்போம்? அவங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்னென்ன பார்ப்போம்? ஏஜ், கலர், அடுத்தது பணம், வசதி, அதுக்கப்புறம் எவ்வளவு படிச்சிருக்கிறாரு, எவ்வளவு சொத்து இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறாரா, சொந்த வீடு இருக்குதா, அதே பார்த்தீங்கன்னா கேஸ்ட், எந்த கேஸ்டா இருப்பாரு, இதெல்லாம் பார்க்கலாமா? என்ன பார்க்கலாம்? எனக்கு வரக்கூடிய சகோதரி கான்சென்ட்ரேட்டடா இருந்து அந்த சயின்டிபிகேஷன் ப்ராசஸ்ல நல்லா போயிட்டு இருக்கிறாங்களா அவங்க, அப்படிப்பட்ட ஒரு சகோதரியா இருந்தா பண்ணுவோம். எனக்கு வரக்கூடிய சகோதரன் பரிசுத்தமாகுதலை நோக்கி போயிட்டு இருக்கிறாரா, அது முன்னேறி போயிட்டு இருக்க, அப்பேற்பட்ட ஒரு சகோதரனா இருந்தா போதும் அப்படின்னு அப்படின்னு இருந்தா போதுன்னு எத்தனை சகோதர சகோதரி நீங்க விரும்புறீங்க? 1 2 அந்த சைடு தான் கையை தூக்குறோம். ஒரு ஓப்பனான ஒரு கொஸ்டின், நமக்கு வரக்கூடிய ஒருவேளை தேவ சித்தமா இருந்து மேரேஜ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நான் கலர் பார்க்க மாட்டேன், பணத்தை பார்க்க மாட்டேன், வசதியை பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட்ல யார் யார் மேரேஜ் பண்றது ரெடி? போட்டோ எடுத்துங்க. வெரி குட். உங்களுடைய அந்த ஒரு இதயத்தினுடைய நினைவு கரெக்டா, ரொம்ப சந்தோஷம். அவங்க கிளாப் பண்ணிடலாம். ஆனா ஒரு விஷயம், மேரேஜ்ல என்ன பார்க்கணும்னா, பிரதர் ஹஸ்பண்ட் 6th வால்யூம்ல அழகா சொல்லி 12th சாப்டர் 13th சாப்டர்ல போய் பார்த்தோம்னா கலர் பார்க்கறது, வசதி பார்க்கறது, கேஷ் பார்க்கறது, இந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் ராங். ஆனா ஒண்ணு பார்க்கணும், என்ன பார்க்கணும் பாத்தீங்கன்னா, நான் கான்சென்ட்ரேட்டட்னா எனக்கு வரக்கூடியவங்க என்னவா இருக்கணும்? கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும். நான் நீதிமானாக்கப்பட்ட கண்டிஷன் இருக்கிறேன்னா எனக்கு வரக்கூடிய எப்படி இருக்கணும்? ஆனா மேரேஜ் பண்ணும்போது எந்த மாதிரி மேரேஜ் பண்ண சொல்றேன் பாத்தீங்கன்னா, நீதிமானாக்கப்பட்டவங்க மேரேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி பரிசுத்தமாக்கப்பட்ட மேரேஜ் பண்ணுங்க. ஒருவேளை பரிசுத்தமாக்கப்பட்டவர் நீதிமான் ஆக்கப்பட்டவர் மேரேஜ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? அன்இக்குவல் யோகா இருக்கும். அது எப்படிப்பட்ட லைஃப் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சத்தியத்துல நம்ம எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் இருக்கணுமோ நியாயமா யோசிச்சு பார்த்துட்டு அதற்கு சரியான ஒரு பேர் என்ன பண்ணுறது யோசிக்குமே தவிர, இதை தவிர்த்து வேற எந்த ரீசனும் இருக்கக்கூடாது. நமக்குரிய துணைகள் நம்ம தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல ஒருவேளை வேற எந்த சூழ்நிலைகள் வச்சாலும், வேற எந்த விஷயத்தை எதிர்பார்த்தாலுமே அதுக்குள்ள என்ன இருக்கு பாத்தீங்கன்னா மாம்சமான விஷயம் உள்ளுக்குள்ள இருக்குன்றத நம்ம பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல பிரதர் நீ யோசிக்கலாம், பிரதர் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பட் எங்களுக்கு மேரேஜ் ஆகல, அதனால வந்து இப்படி வந்து பேசுறீங்களா? இல்ல, எந்த ஒரு முடிவுமே தைரியமா தேவனுக்காக முன் வச்சு எடுத்தா கண்டிப்பா தேவன் சரியான லைஃப் பார்ட்னரை சத்தியத்துல ஒரு சரியான ஒரு ஆளை பாத்தீங்கன்னா நமக்கு தேவன் சூஸ் பண்ணுவார். ஆனா ஒரே ஒரு நோக்கமா இருக்கணும். என்ன நோக்கமா பாத்தீங்கன்னா நம்மளோட புது சிருஷ்டி, நமக்கு வரக்கூடிய புது சிருஷ்டி சேர்ந்து 2 பேர் சேர்ந்து தேவனுடைய அந்த ஒரு மகிமையில போய் எப்படி சேரணும், இப்பேற்பட்ட ஒரு காரணத்துக்காக ஒரு மேரேஜ் இருக்குதே தவிர உலக பிரகாரமான பர்பஸ்க்காக இந்த மேரேஜ் என்ன பண்ணல, தேவன் ஒரு புது சிருஷ்டி கொடுக்கல. அப்படின்னா நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் 2 பேருமே சேர்ந்து சபையாக ஒரு நோக்கத்துக்காக தேவன் இந்த ஒரு மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் நியூட்ரிஷனுக்கு வச்சிருக்காரு தவிர இந்த உலக பிரகாரமான விஷயத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு உலகத்தை அனுபவித்துக்காக புது சிஸ்டம் மேரேஜ்
இல்ல அதான் ரீபிரின்ஸ் 900 பிரதர் சொல்லுவார், டைம் இஸ் ஷார்ட். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், அது நீங்க போய் படிச்சு பாருங்க. உலக பிரகாரமான ஜெனரேஷனை பெருக்கி அதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்ற போறது ஒரு புது மைண்ட் இருக்காது. ஆவிக்குரிய புது சிருஷ்டிகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழியம் தான் ஒரு ஊழியமா இருக்குன்னு பண்ணு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா அடுத்தது ஒருவேளை இந்த மேரேஜ் லைஃப்குள்ள போயிட்டு அடுத்தது மேரேஜுக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரர்களுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சத்தியத்துல சேர்ந்திருக்கிற வாலிப சகோதர மேரேஜ் என்ன சொல்றதுன்னா, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப முக்கியம் பர்சனல் லைஃப்ல. அப்படின்னா ஹஸ்பண்ட் ஜாயின் ஆயிருக்கிற நம்ம மத்தியில அந்த ஒரு விரிசல் எல்லாம் போயிடுமா? அப்படியே ரெண்டு பேரும் புது செம்மையா போயிட்டு இருக்குமா? கண்டிப்பா ரெண்டு பேரும் வேற வேற ஒரு சூழ்நிலை, வேற வேற டேஸ்ட், வேற வேற ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். ரெண்டு பேருமே இணைஞ்சு இருக்கும்போது கண்டிப்பா என்ன இருக்காங்க, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். என்னதான் முழுமையா அர்ப்பணிக்கப்பட்ட சகோதர ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனா ஸ்ட்ரகிள்ஸ் ஏன் இந்த பாயிண்ட் மட்டும் பேச தெரியுங்களா? எது இருக்கக்கூடாது, அந்த அன்இக்குவல் யோகா பத்தி இங்க பேச வரல. அப்படின்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் யோகா இருந்தோட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே அது எப்படிதான் நம்ம ஜெயிக்க முடியும் பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு மத்தியில எதை வச்சிருக்கணும், ட்ரூத் வச்சிருக்கணும். நம்முடைய கருத்து நல்ல கருத்தா தெரியும், அவங்களுடைய பார்வையில அவங்க சொல்லக்கூடிய கருத்து நல்ல கருத்தா தெரியும். ஆனா ரெண்டு பேர் தான் சரியா இல்லையான்றது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் நடுவுல எதை வச்சிருக்கணும், ட்ரூத்த வச்சிருந்தா எது சரியான ஒரு டிசிஷன் அப்படின்றத சத்தியத்தின் அடிப்படையில வச்சு போகும்போது மிகப்பெரிய சமாதானம் அங்க இருக்கும். இல்லைன்னா என்ன வந்துடும், ஈகோ வந்துடும், அங்க ஒரு சமாதானம் இல்லாத ஒரு பிரச்சனை வந்துடும். அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கப்பலா இருக்கலாம் இல்லைங்களா, எந்த மாதிரி ஒரு கப்பலா இருக்கலாம், ஹஸ்பண்ட் லைஃப் சூப்பரான ஒரு கப்பல் ஆக்கிலாம் ரிஸ்கிலாம், சாதாரண ஒரு கப்பல் இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்கு உயிரை கொடுக்கறதுக்கு துணிஞ்சவங்க. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் யாருக்கு வரணும், மேரேஜ் ஆன கப்பலுக்கு வரணும். அப்படின்னா பேப்டிஸ்டுக்கு டிசிஷன் எடுக்காதவங்க எப்படி டிசிஷன் எடுக்கணும், அதே மாதிரி ஜாப் இல்லாத இருக்கிறவங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தேவன்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், அதே மாதிரி மேரேஜ்க்காக வெயிட் பண்ண எந்த மாதிரி ஒரு மைண்ட்ல இருக்கணும், அதே மாதிரி மேரேஜ் ஆனவங்க எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலுமே அது சத்தியத்தின் அடிப்படையில இருந்து எடுத்துச்சுன்னா அவங்களோட மேரேஜ் லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆக்கில பிரிஸ்கில்ல மாதிரி நம்ம லைஃப் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அநேக ரோல் மாடலா என்ன பண்ண பாத்தீங்கன்னா இருக்கும். இப்படி தேவனுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்ட்ரீமா தேவனுக்கு நம்ம லைஃப்ல சரண்டர் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு முடிவுகளும் எடுத்து வச்சுக்கோங்க. உண்மையிலே சொல்றோம், தேவன் நம் வாழ்க்கையில பண்ணக்கூடிய மிக பெரிதான பிளஸிங்ஸ கேஸ் பண்ணும்போது சான்ஸே இருக்காது தேவனை பத்தி புகழ அந்த புகழ்ச்சி. தேவனை பாடக்கூடிய விதத்துல அது வார்த்தைகளே வராது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது ராஜா சொல்வார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நம்முடைய அன்புக்குரிய சகோதர வாலிப சகோதரா இருக்க நம்ம வாழ்க்கையை தேவனை சரண்டர் பண்ணிட்டு ஒவ்வொரு முடிவும் தேவனை கொடுத்து நம்ம எடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான விஷயத்த பண்ணி பார்க்கும்போது அது எக்ஸ்ட்ரீமா என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையை சொல்ல முடியும். பேஸ் பண்ணாம சொல்ல முடியுமா? இப்போ ஒரு பிரியாணி இருக்கு, செம்மையா இருக்குங்க அப்படின்னு பார்த்துட்டு சொன்னா என்ன பண்ண முடியாது, அதோட ரியல் டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியும். ஆனா இதை எடுத்து சாப்பிடும்போது உண்மையில எப்படி இருக்குங்க, டேஸ்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தாவீது ராஜா டேஸ்ட் பண்ணி சொல்றாருன்னா, இப்ப நீங்க என்ன பண்ணணும், நம்முடைய பர்சனல் லைஃப்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயத்த செஞ்சிருக்காங்க நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் மூலமா கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதை டேஸ்ட் பண்ணி மற்றவங்க சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு பிளஸிங் நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படின்னா இப்பேற்பட்ட விஷயத்துல நம்ம தேவனுக்கு கொடுத்து நம்ம சரண்டர் பண்ணி நம்ம முடிவுகளை எடுத்தோம்னா கண்டிப்பா என்ன பர்பஸ்க்காக நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்றோம் அந்த பர்பஸ் நம்ம சால்வ் ஆயிடும். என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கான்செக்ரேஷன் என்ன எதுக்காக எடுக்கணும் பாத்தீங்கன்னா, எப்படியாச்சும் எங்க போனோம் மகிமைக்கு. அப்படின்னா அந்த ரிவார்டு எப்படி இருக்கு, அந்த ரிவார்டு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த பூமிக்கு இந்த அற்பமான வாழ்க்கையில நம்ம கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு நாள் நம்ம எல்லாருமே எங்க போறோம், தேவனை போய் பார்க்க போறோம் இல்லையா? பார்க்க போறோமா இல்லையா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு இந்த மாதிரி இந்த கண்டிஷன் நம்ம போறதுக்கு? எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா? அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போயிட்டு நம்ம தலை மேல நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கு அந்த கிரீடர் வைக்கணும்னா இதுதான் ரிவார்டு. இந்த ரிவார்ட வாங்கும்போது பிதாவாகிய தேவன் அவனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட், வெல் டன்
இந்த வெல்டன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக, இந்த ஒரே ஒரு வார்த்தை பிதாவாகி தேவன் வாங்குறதுக்காக இந்த உலகத்துல எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? இந்த உலகத்துல மத்தவங்க நம்மள வெல்டன் சொல்றதெல்லாம் வேஸ்ட். ஆனா பிதாவாகிய தேவன் அவருடைய வாயிலிருந்து வெல்டன் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை ஈஸியா சொல்ல மாட்டாரு. அதுக்காக எக்ஸ்ட்ரீமா பண்ணணும். நம்முடைய நேரம், நம்முடைய செல்வம், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய திறமைகள், நம்முடைய ஹெல்த் நம்ம பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணோம். இதை பண்ணாம இந்த ஒரு ரிவார்ட் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. இது சாதாரண ஆசீர்வாதம் இல்ல. ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கிற வாலிப சகோதரனுடைய மைண்டுக்கு இந்த பிளஸிங் பத்தி போய் சொன்னா ஒரு பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். கரெக்டா இல்லைங்களா? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு மாதிரிலாம் ஒரு பிளஸிங் இருக்குதா, அப்படி எல்லாம் போறோம்னு சொன்னா யாரா ஏத்துப்பாங்களா? நம்மள ஒரு 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 வேற மாதிரி தான் நம்மளை பார்ப்பாங்க. ஆனா உண்மையிலே சொல்றோம், இது இது கடையில இது நிஜம். இப்பேற்பட்ட ஒரு பிளஸிங் தேவன் இருக்காரு, நமக்கு வச்சிருக்காரு. அதுக்காக இவ்வளவு பெரிய காலிங்குள்ள வந்திருக்கிறோம். இப்பேற்பட்ட காலிங்குள்ள வந்திருக்காரு. நம்ம இந்த ரிவார்டை ஒரு நாள் வாங்க போறோம்ல. இங்க எத்தனை பேர் அந்த 1,40,000 பேர் அந்த ரிவார்டை வாங்க போறோம் அப்படின்னு டிசைட் பண்றது யார் கையில் தான் இருக்குது? நம்ம ஒவ்வொருத்தர் கையில் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் இந்த தெய்வீக குடும்பத்துல ஒரு அங்கமாகறதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்ஸ். இது இந்த டிவைன் ஃபேமிலி, பிதாவாகிய தேவன் கூட அந்த நெருங்கி இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஃபேமிலி, அது நீங்களும் நான் இப்படி உட்காந்துருக்க போறோம் அப்படின்னா இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கணும்னா நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், ஐ எம் டூயிங் மை ஃபாதர் பிசினஸ். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பிதாவாகிய தேவனோட சித்தத்தை செய்யறது ஒரு நோக்கமாச்சு. வேற என்ன இருந்துச்சா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது 12 வயசுல ஸ்டேட்மெண்ட் சொல்லிருந்தாலுமே 30 வயசு ஞானஸ்நானம் எடுத்தது இருந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒவ்வொன்றுமே எக்ஸ்ட்ரீமா வாழ்ந்த பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறா இல்லையா? இதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான லைஃப யாரு வாழ்ந்தது? கிரைஸ்டுக்கு அப்புறமா 12 அப்போஸ்தலர்கள் எல்லாருமே தேவனுக்கு அந்த ஒரு ரத்த சாட்சியா விஷயங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. சோ தேவனுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்ட்ரீமா வாழ்ந்திருந்தாலுமே, ஆனா யார நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய லைஃப் இருக்கு இல்லைங்களா? அந்த லைஃப் மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் நமக்கு. இன்னைக்கு வாலிப சகோதர வந்திருக்க நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவுன்சிலிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லைஃப் முடிகிற கண்டிஷன் வந்துச்சு. லாஸ்ட் டைம் சாகர டைம்ல இருக்கக்கூடிய அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமன் சிறையில இருக்கிறாரு. ரோமன் சிறையில இருக்கும்போது அவர் கடைசியில அவர் எழுதின நிருபம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீமோத்தேயு. அந்த தீமோத்தேயுக்கு எழுதியிருப்பார்ல லாஸ்ட் அவருடைய ஃபைனல் க்ளோசிங் டைம்ல எப்படி இருந்திருக்கும் அந்த ஒரு நிருபம்? என்ன சொல்லியிருப்பார்? அந்த நிருபம் தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல போறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நிருபத்தை எங்க எழுதினார் தெரியுங்களா? அந்த ஜெயில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்படிதான் இருந்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய லாஸ்ட் போஸ்ட் முடிக்கும் போது அவர் இருந்த இடம் இதுதான். இந்த இடத்துல இருந்துட்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். என்ன எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த தீமோத்தேயுக்கு இந்த கண்டிஷன், இந்த சூழ்நிலை இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன பண்றது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 7 இருந்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வாசிங்க சார். 5ஆம் வசனம் முதல், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானப்படியாக பார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த கண்டிஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார் நிருபம். அந்த நிருபம் எழுதும்போது எப்படி இருக்கு? அவருக்கு சுத்தி எதுதான் இருக்கு? சின்ன இடம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல அவருடைய லைஃப் முடிக்கிறாரு. இந்த இடத்துல இருக்கும்போது எழுதுறாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் பானப்பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். அப்படி வாசிங்க.
நான் வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். ம். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் நான் என்னுடைய தேகத்தை விட்டு பிரியத்துக்கு டைம் நான் சாகக்கூடிய கண்டிஷன் வந்துச்சு. நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொள். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் இடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்தருளுவார். ஃபைனலா பவுல் என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, முடிச்சிட்டேன், நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் என்ன கொடுப்பாரு எனக்கு அந்த கிரீடம் கன்ஃபார்ம். இந்த இடத்துல இருந்து எழுதுறாரு முடிச்சுட்டு அப்படின்னு எழுதுறாரு. அப்படி முடிச்சுட்டு கண்டிஷன்ல எழுதுன அந்த வார்த்தையில தீமத்தை என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அன்புக்குரிய சகோதரர் நமக்கு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பவுல் நீயும் நல்ல போர் சேவகனாய் என்ன பண்ணுங்க, தீங்கு அனுபவி. அதிலே 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமா. இந்த கண்டிஷன் சொல்றாரு, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்யும். அவரோட கூட ஆளுகை செய்யும். ஆனா கண்டிப்பா இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் இருக்கு, நம்ம பாடுகள் பேசிக்கிறோம். ஆனா திங்க் பண்ணி பாருங்க, அப்போஸ்தலன் பவுலுடைய லைஃப் இந்த கண்டிஷன் சொல்றாரு, அவரோட கூட பாடுகள் சகித்தா அவரோட கூட என்ன இருக்குது, ஆளுகை இருக்குது. அப்படி வாசிங்க. நாம் அவரை மறுதலித்தார், அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இங்க அப்போஸ்தலன் பவுல் கடைசியா நமக்கு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இப்ப ஏற்பட ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஃபைனல் சொல்றாரு. 15ஆம் வசனம். 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமராக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. என்ன ஃபைனலா சொல்ற, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கணும். அப்படின்னா இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கு நம்ம. அப்போஸ்தலன் பவுல் அவருடைய லைஃப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா இப்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவர் கோர்ஸ் முடிக்கிறாரு. கடைசி நமக்கு என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, நம்ம எப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருக்கணும், வெட்கப்படாத ஊழியக்காரன். எந்த சூழ்நிலையுமே சத்தியத்துக்காக எந்த விதத்துல வெட்கப்படாம தைரியமா துணிஞ்சு தேவனுக்காக எக்ஸ்ட்ரீமான எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலுமே கடைசியில இந்த உயிர் போகுமே தவிர நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிவார்ட் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்க விட்டு போறதுல. அங்க எப்படி அப்போஸ்தலன் பவுலுக்கு அந்த கிரீடத்தை கன்ஃபார்ம் சொன்னாரோ, அதே மாதிரி நீங்களும் நானும் வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை என்ன பண்ண வாழணும். ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் எப்பவுமே நம்ம மைண்ட்ல உதிச்சுட்டே இருக்கிற வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா, காட் ஃபர்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். காட் ஃபர்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். ஒவ்வொரு சூழ்நிலையுமே இந்த மைண்டோட நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா தேவன் நம்ம வச்சிருக்கிற அந்த மாபெரும் ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். சோ நமக்குடைய டைம் ரொம்ப ஷார்ட். இந்த குறுகின ஒரு காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்காக நம்ம எக்ஸ்ட்ரீமா வாழ முடியும், வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிக்க தேவன் தாமே கிருபை செய்வராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமீன்.